Hi friends, welcome to sstwinskitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல பாலக்கீரை கூட்டு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கூட்டை மத்தியான வேளையில சுட சுட சாப்பாடோட போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி பொரிக்கு கூட இது சூப்பரா செட் ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல ஆயில் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், இடிச்சு வச்ச பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் பொடியா நறுக்கின 2 வெங்காயம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. குக்கரில் தானே வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு எதையும் வதக்காமல் விட்டுறாதீங்க. நல்லா வதக்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது பொடியாக நறுக்குன்னா 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க. பாலக்கீரையில் கூட்டு மட்டும் இல்லைங்க, பாலக் பன்னீர், பாலக் சப்பாத்தி, பூரி, அப்புறம் பாலக் கட்லட், இந்த மாதிரி கூட நிறைய டிஷ் செய்யலாம். இப்போ தக்காளி வதங்கினதும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ரா ஸ்மெல் போனோடனே நான் இப்போ பாலக்கீரையை பொடியாக நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வைங்க, கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா என்ன ஸ்டெப்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ மூடி வச்சுருக்கிறத எடுத்துகிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளி அந்த ஃப்ளேவரோடு இந்த கீரை நல்லா வதங்கி குக் ஆகணும். பாருங்கள், சூப்பராக குக் ஆகிருக்கு. அடுத்தது அரை மூடி தேங்காயில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இப்போது இந்த கீரையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வதங்கினதும் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு கொஞ்சம் கூட்டு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 100 கிராம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு கூட ஆட் பண்ணலாம், ஆனால் கூட்டுக்கு சிறுபருப்பு தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே அதுவே யூஸ் பண்ணுது. இது ஒரு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 4 விசில் வச்சு எடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த பருப்பும் அந்த தேங்காய் எல்லாம் சேர்ந்து கூட்டு செம்மையாக இருக்குது. வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி கீரை சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த கூட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.